பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆந்திராவை சேர்ந்த ராணுவ வீரர் முரளிநாயக் வீர மரணம் அடைந்த நிலையில் நாட்டுக்காக உயிரை விட்ட தங்கள் ஒரே மகனை இழந்துவிட்டோம் என்று பெற்றோர் கதரும் காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்க வைக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அறிவிக்கப்படாத போரில் அப்பாவி மக்கள் சிலர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தினமும் இரவு நேரங்களில் காதுகளை துளைக்கும் குண்டுகளின் சத்தத்தால் தூக்கமிழந்து தவிக்கிறார்கள். பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லைகளில் வசிக்கும் மக்கள். ஆபரேஷன் சிந்தூரின் நீட்சியாக நடந்து வரும் இந்த போரில் மக்களை காப்பதற்காக தங்களது உயிரையும் துச்சம் என நினைத்து அயராது உழைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியாவின் ராணுவ வீரர் முரளிநாயக் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் பாகிஸ்தான் படையினரின் கடுமையான ஷெல்லிங் தாக்குதலில் வீரமரணம் அடைந்துள்ள செய்தி நாட்டையே உலுக்கியது. இளம் வயது திருமணமாகாத முரளிநாயக் இன்று நாட்டு மக்களை காக்க எல்லையில் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடி வீர மரணம் அடைந்திருக்கிறார். இவரது உடல் மே 10ஆம் தேதி அன்று அவரது சொந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது. அங்கு அவருடைய இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடத்தப்படும். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கள்ளித்தண்டா கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதேயான முரளிநாயக் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இத்தகைய சூழலில் தங்கள் மகன் இறந்த செய்தியை கேட்ட பெற்றோர் கதரும் காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்க வைத்து வருகின்றன. சின்ன வயதில் இருந்தே இந்திய ராணுவத்தில் பணிபுரிவதையே குறிக்கோளாக கொண்டிருந்த முரளிநாயக் வீட்டிற்கு ஒரே மகனாவார். முதலில் நாடிக்கில் 6 மாத பயிற்சி மேற்கொண்ட இவர் அசாமில் 1 ஆண்டு பணிபுரிந்த நிலையில் பின்பு பஞ்சாபிற்கு மாற்றப்பட்டுள்ளார். பஞ்சாபில் பணிபுரிந்து கொண்டிருந்த போதுதான் ஜம்முவிற்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவு பறந்த நிலையில் தன் குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இது தொடர்பாக முரளிநாயகின் உறவினர் கூறுகையில், మా అక్క కొడుకు మా మేనల్లుడు తనకి చిన్నప్పటి నుంచి చదువు ఫస్ట్ స్టాండర్డ్ నుంచి ఆర్మీ ఉద్యోగం వచ్చేంత వరకు మేము బాగా సహకరించాము. తను జమ్మూ కాశ్మీర్ బార్డర్లో ఉద్యోగం చేస్తున్నాడు. తనకు మొదటిగా ఉద్యోగం వచ్చినప్పుడు నాసిక్లో తను ట్రైనింగ్ తీసుకున్నాడు 6 మంత్స్. నాసిక్లో ట్రైనింగ్ అయిన తర్వాత అస్సాంకి జాబ్ పోస్టింగ్ ఇచ్చారనమాట. అస్సాంలో 1 ఇయర్ జాబ్ చేశాడు. ఆ అస్సాంలో 1 ఇయర్ జాబ్ చేసిన తర్వాత మళ్ళా పంజాబ్కి ట్రాన్స్ఫర్ చేశారనమాట. పంజాబ్లో జాబ్ చేస్తూ మొన్న అంటే 2 డేస్ బ్యాక్ జమ్మూ కాశ్మీర్ బార్డర్కి అక్కడ వెళ్ళాలి అని తను మాకు ఫోన్ చేసి చెప్పాడు. నిన్న కూడా మాతో బాగానే మాట్లాడాడు. తను ఒకటే ఈ ఉద్యోగం వద్దురా అన్నా కూడా తను ఒకటే మాట అన్నాడు, చస్తే నేను దేశం కోసం చేస్తాను, నేను చచ్చిపోయినప్పుడు నా బాడీ మీద భారతదేశపు జెండా కప్పాలి అని ఫస్ట్ నుంచే తను ఈ మాట వాళ్ళ అమ్మ నాన్నకు చెప్పాడు. இந்த நிலையில் வீரமரணம் அடைவதற்கு முன்பான 2 நாட்களிலும் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பேசிய முரளிநாயக் வழக்கம் போல தன் குடும்பத்தினர் குறித்து நலம் விசாரித்துள்ளார். ஜம்முவிற்கு செல்கிறேன் என்று கூறிய அவர் விரைவில் திரும்பி வந்துவிடுவார் என்று நினைத்த குடும்பத்தினருக்கு அவரது மரணம் செய்திதான் வந்து சேர்ந்தது. எவ்வளவோ முறை இந்த வேலை வேண்டாம் என்று பெற்றோர்கள் கூறிய போதும் இந்த தேசத்திற்காக இறப்பதும் இறந்தபின் தன் உடல் மீது போர்த்தப்படும் கொடியும் தான் தனக்கு பெருமை என்று கர்வம் மிக்க இந்தியனாக கூறிய தங்கள் ஒரே மகனை இழந்துள்ளனர் பெற்றோர். இவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது என்பதே நிதர்சனம்.